ஸ்காட்லாண்ட்ல மீன் வாங்க போலாமா? அதாவது மீன் கடைக்கு போறோம். என்னதான் இந்த ஊரை சுத்தி கடல் இருந்தாலும் கடல் கரை கிட்ட நம்மளால மீன் கடைகளை பார்க்க முடியாது. ஒரு மீன் வாங்க 25 நிமிஷம் எங்க வீட்டுல இருந்து நடக்க வேண்டியது இருக்குங்க. லண்டன் மாதிரி இங்க பெரிய பெரிய மீன் கடைகளும் இருக்காது, நிறைய வெரைட்டிஸும் இருக்காது. ஏன்னா லண்டனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நிறைய பிளேஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்காட்லாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியா, அதாவது இங்க லோக்கல்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அதனால வந்து மீன் வெரைட்டிஸும் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஷாப்ஸும் பார்த்தோம்னா குட்டியா தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இங்க மீன் கடை இருக்காது. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா வந்து வீக் டேஸ்லயே வாங்கிட்டு போயிடணும். இங்க நிறைய பேர் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் வாங்குவாங்க. அது கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். ஆனா இதுதான் நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் ஃப்ரோசன் இல்ல ஃப்ரெஷ் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இவங்க 90% கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் நாம தான் வீட்டுல வந்து கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த லாப்ஸ்டர் கிராப் எல்லாம் வந்து வளர்க்கறது கிடையாது, கடல்ல இருந்து புடிச்சு எடுத்துட்டு வந்தது தான். இங்க வந்து சில மீன் வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நான் சாப்பிட்ற மாதிரி பார்த்தோன்னா கொடுவா தான் கிடைச்சது. 1 கிலோ கொடுவா பார்த்தோன்னா 13 பவுண்டு, எறா 1 கிலோ பார்த்தோன்னா 15 பவுண்டு. மொத்தம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லற நம்ம ஊர் அமௌண்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம். கீழே போட்டுறாது பப்பிதா. You can put it back in the water.